behind the smile. Because calm minds create exceptional service. வணக்கம், நான் உங்கள் முகுந்தன். ஒரு வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக, பொதுவாக ஹோட்டல்களில் பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் புன்னகை நிறைந்திருக்கும். நீங்கள் ரிசப்ஷனில் இருக்கும் ஊழியரை பார்த்தாலும் சிரித்துக்கொண்டே பதில் சொல்வார். ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கும் ஊழியரை பார்த்தாலும் சிரித்துக்கொண்டே பதில் சொல்வார். கிச்சனில் இருப்பவர்களை, சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றால் சிரித்துக்கொண்டே பதில் சொல்வார்கள். இந்த புன்னகையை எல்லா விருந்தினர்களும், அதாவது கெஸ்ட், கண்டிப்பாக சந்தித்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த புன்னகையின் பின்னால் இருக்கும் வேலை பளுவின் அழுத்தம் தெரியாது. ஒவ்வொரு ஊழியரின் புன்னகைக்கு பின்னாலும் ஒரு அழுத்தம் உள்ளது. பொதுவாக நாம் எல்லாருமே சொல்லுவோம், அழுத்தம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஒரு சேல்ஸ் பர்சனிடம் அழுத்தம் கொடுக்காவிட்டால் டார்கெட் ரீச் ஆக மாட்டார் என்று பொதுவாக பேசப்படுவது உண்டு. உண்மைதான். எந்த ஒரு செயலுக்கும், எந்த ஒரு வேலைக்கும் சில அழுத்தங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் வேலை, பொதுவாக ஒர்க் ப்ரெஷர் என்று சொல்லப்படும் வேலையினால் ஏற்படும் அழுத்தமானது தொடர்ந்து ஒரு ஊழியரை பாதித்து கொண்டே இருக்குமானால் அவர் தீவிரமான மன அழுத்தத்திற்கு ஆளாவார். இங்குதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், அது குறித்த ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த போட்காஸ்ட் யாரையும் குறை கூற அல்ல, பொதுவாக நடைமுறையில் இருக்கும் ஒரு செயலில் ஏற்படும் சில சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போட்காஸ்ட். குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில்தான் புன்னகைகள் அதிகமாக பூக்கின்றன. அதன் பின்னால் வேலையின் அழுத்தங்களும் அதிகமாக இருக்கின்றன. ஒரு சின்ன ஒரு சீன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாலை நேரம், ஒரு 7 மணி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்பொழுது பார்த்தால் எந்த ஹோட்டலும் ஒரு நல்ல தரமான ஹோட்டல் என்றால் தொடர்ந்து விருந்தினர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சிலர் காத்து கொண்டு இருப்பார்கள். சிலர் எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை என்று கம்ப்ளைண்ட் செய்து கொண்டு இருப்பார்கள். சிலர் வேறு ஏதாவது சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். இதே நேரத்தில் ரிசப்ஷனில் பார்த்தீர்கள் என்றால் ஃபோன் ஒலித்து கொண்டு இருக்கும். இது போன்ற பல விஷயங்களுக்கு நடுவே தான் அந்த ஃப்ரண்ட் டெஸ்க் எனப்படும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரிசப்ஷனில் வேலை செய்யும் ஊழியர்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை வேலை அழுத்தங்களுக்கு நடுவிலும் அந்த ஊழியர் மிக மென்மையாக புன்னகைத்து கொண்டிருப்பார். ஆனால் அவரின் உள்ளே அந்த புன்னகைக்கு பின்னால் இதயம் வேகமாய் துடித்து கொண்டிருக்கும். மூளை மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட ஓவர்லோடு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சிகள் கொந்தளித்து கொண்டிருக்கும். எமோஷனல். இதுதான் அந்த புன்னகையின் பின்னால் இருப்பது. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிஹைண்ட் த ஸ்மைல், புன்னகையின் பின்னால், இந்த போட்காஸ்டிற்கு. நான் உங்கள் முகுந்தன், காம் ஒர்க் கோச். பொதுவாக இன்று நாம் டிஸ்கஸ் செய்ய போவது இன்விசிபிள் ரியாலிட்டி, கண்ணுக்கு தெரியாத உண்மைகள். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி என சொல்லப்படும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அழுத்தம் என்பது மிக மிக சாதாரணமானது. மேலிருந்து கீழ் வரை எல்லா ஊழியருக்கும் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எம்டியாக இருந்தாலும் சரி, ஜிஎம்மாக இருந்தாலும் சரி, அல்லது சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, ஃப்ளோர் மேனேஜர்கள் யாராக இருந்தாலும் சரி, கீழ்நிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களின் வேலைக்கு தகுந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் பீக் அவர்ஸ் என சொல்லப்படும் அந்த நேரங்களில் இது போன்ற அழுத்தங்கள் மிகவும் சாதாரணம். அதே போல் கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு குற்றங்கள் அல்லது ஒரு தவறுகளுக்காக தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வருவதும் இயல்பானது. அதே போல் அதிக எதிர்பார்ப்புகள், அதுவும் இயல்பானது. இது போன்ற இயல்பான விஷயங்களுக்கு நடுவில்தான் இங்கே எல்லாமே சாதாரணம், எல்லாமே இயல்பானது. எது இயல்பற்றது என்று பார்த்தால் எமோஷனல், உணர்ச்சி கொந்தளிப்பு,
அதற்கு நாம் தரும் விலை அதுதான் இங்கே இயல்பானதல்ல. பொதுவாக எல்லா ஹோட்டல்களுமே சில விஷயங்களை மெஷர் பண்ணுவார்கள். ஹோட்டலின் ஆக்குபன்சி ரேட்ஸ் என்ன இருக்கிறது, கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்கிறது, ரெவின்யூ பெர் அவைலபிள் ரூம்ஸ், இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து மெஷர் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனால் சில நிர்வாகங்கள் மட்டும்தான் இதோடு சேர்த்து எமோஷனல் ஃபேட்டிக்கு, காக்னிட்டிவ் ஓவர்லோட் அண்டு சைலண்ட் பேர்ன் அவுட். உண்மை, இந்த சைலண்ட் பேர்ன் அவுட் என்பது கிட்டத்தட்ட ஒரு வெடிகுண்டு போன்றது. அமைதியாக வெடித்து சிதறும். காரணம் தொடர் அழுத்தம். அங்குதான் உண்மையான பிரச்சனை துவங்குகிறது. பொதுவாக ப்ரெஷர் என்பது திடீரென்று வெடித்து சிதறுவதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகரித்து கொண்டே வந்து ஒரு நிலையில் அது வெடித்து சிதறும். எமோஷனலாக, கோபம், வேறு பலவித உணர்ச்சி கொந்தளிப்புகள், இது போன்ற சூழல்களில்தான் ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? இது போன்ற தொடர் அழுத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் முடிவெடுக்கும் தன்மை நிதானமாகிறது. அதாவது எப்பொழுதும் குயிக்காக முடிவெடுப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அதே ஊழியர் இது போன்ற ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஆளாகும் பொழுது அவரின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது. எப்பொழுதுமே உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும் ஒரு ஊழியர் தன்னை தற்காத்து கொள்ளும் வகையில்தான் செயல்படுவார். பொதுவாக அதிக ப்ரெஷர் கிரிக்கெட்டில் வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் டிஃபென்ஸுக்கு போவார்கள். சில பேட்ஸ்மேன்களை பார்த்திருப்போம். அதுபோல தான் ஒரு ஊழியரின் நிலையும். டோட்டலாக தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வடிந்து போய் நிற்கும் ஒருவர் நிச்சயமாக சிறப்பாக செயல்பட மாட்டார். எனவே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் என்பது வெறும் செயல்பாட்டிற்கான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ். சில இடங்களில் வேலை செய்தால் போதும், கணக்கெழுதுபவர்கள் கணக்கெழுதி கொண்டே இருக்கலாம், ஓவியம் வரைபவர் ஓவியம் வரைந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரிபவர்கள் அப்படி வெறும் ஆப்ரேஷனல் செயல்பாட்டுக்கு மட்டும் உட்பட்டவர் அல்ல. அவர் உணர்ச்சிகளின் கீழும் சிக்கியிருப்பவர். அதனால் அந்த ஊழியர்களை நன்றாக கவனியுங்கள். ஊழியர்களின் உணர்ச்சிகளை நன்றாக கவனியுங்கள். அவர்களின் தேவைகளை கவனியுங்கள். ஒரு ஊழியர் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் அவர் மன ரீதியில் சிறப்பான தன்மையோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து உணர்ச்சி கொந்தளிப்பிலேயே ஒரு ஊழியர் இருப்பாரானால் நிச்சயமாக அவரால் சிறப்பாக செயல்பட முடியாது. இன்று உணர்ச்சிகளை பற்றி பார்த்தோம் ஊழியர்கள். நாளை தொழில் என்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படி என்று நினைப்பவர்கள் நீங்கள் இது போன்ற விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விடுவதால் தரப்போகும் விலை என்ன என்பதை நாளை பார்ப்போம். நீங்கள் ஒரு மேனேஜராகவோ ஹெச்ஆராகவோ அல்லது நிறுவனராகவோ இருந்தால் ஊழியர்களின் வேலை அழுத்தத்தை சரிவர நிர்வகிக்காவிட்டால் அதற்கு நீங்கள் தரப்போகும் விலை என்ன என்பதை நாளை நாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் முகுந்தன், காம் ஒர்க்கர்ஸ் பிகைண்ட் த ஸ்மைல், புன்னகையின் பின்னால். தொடர்ந்து கேட்போம். நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் ஒரு ஹோட்டல் ஊழியராகவோ அல்லது ஹோட்டல் மேனேஜராகவோ அல்லது ஹோட்டல் ஹெச்ஆராகவோ அல்லது ஹோட்டல் நிறுவனராகவோ இருந்தால் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அடிப்படையான இயல்பான பிரச்சனைகளை உணர்வதற்காகத்தான் இந்த போட்காஸ்ட். மீண்டும் சொல்கிறேன், இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. உண்மையில் ஹோட்டல் தொழிலில் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும். அதன் மூலம் அனைவரும் சிறந்த மனநிலையோடு சிறந்த திறனோடு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிகைண்ட் த ஸ்மைல், புன்னகையின் பின்னால் நிகழ்ச்சி. தொடர்ந்து பேசுவோம். பல விஷயங்களை நாம் விவாதிப்போம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கருத்து உங்களிடமும் இருக்கும். அது குறித்து எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். In the world of hospitality, smiles are mandatory. Good evening, sir. Welcome.
But behind that smile is a story no guest ever sees. I haven't had a break today. When pressure is unmanaged, service suffers, teams burn out, and excellence silently fades. It's time we talk about what's happening behind the smile. This is not just a podcast, this is a movement for calm professionals in high-pressure hotels. Behind the smile. Because calm minds create exceptional service.